தேவனை சந்திக்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமான ஒரு நாளாக இருக்கும். ஒரு நாள் நீங்கள் 9 மணிக்கே வெளியே போகணும், ஒரு நாள் 7 மணிக்கு இப்படிலாம் இருக்கும். காலையில் எழும்பின உடனே இந்த நாளில் ஒரு பிரத்யேக நாளை நீங்கள் என்ன பண்ணுங்கள், நேரத்தை பிரித்து வைங்க. நான் எப்போவுமே குடும்ப பெண்களுக்கு நிறைய பேசுகிறதுனால குடும்ப பெண்களுக்கு சொல்லுவேன், காலையிலேருந்து வேலை செய்வாங்க, செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, தொடப்பாங்க, கூட்டுவாங்க, பெருக்குவாங்க, கழுவாங்க, ஃபுல் டே கிச்சன் வீடு கழுவி முடிச்சு அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் வந்துடுவார், பிள்ளைங்க வந்துடுவாங்க. அடுத்து இதுவே ஒரு பிசாசன் தந்திரம்னா சொல்லுவேன். எப்படின்னா, உங்களை ஏதாவது ஒரு அலுவலுக்குள்ளே சிக்கி வச்சுட்டே இருப்பான். வேகமாக எழுந்தோமா, ஜெபத்தை முடித்தோமா, போனோமா, செஞ்சோமா, 11 மணிக்குள்ளே எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும், முடிக்கணும். முடிச்சுட்டு ஆண்டவரே 11 மணிலேருந்து 12 மணி வரையும் நானும் என் தேவனும் நான் உங்களை சந்திக்க வரப்போகிறேன். எப்படி நான் என்னுடைய ப்ரேயர் லைஃப்பை பில்டப் பண்ணேன், எப்படி நான் தேவனை அடிக்கடி வேலை செஞ்சுட்டோம், ப்ரேயர் டீம் நடந்துகிட்ருக்குறோம், எல்லாத்து நடுவில் எப்படி நான் தேவனை அடிக்கடி சந்தித்தேன்னா, நான் ஒரு புத்தகத்தை படித்தேன். அந்த புத்தகத்தில் எப்படி நம்ம ஷெட்யூல் பண்ணி ஜெபிக்கணும் அப்படின்ற ஒரு சில காரியங்கள். அப்படி தான் என் ஜெப நேரத்தை நான் ஸ்டார்ட் பண்ணேன். முதலாவது அரை மணி நேரம் 3 நாள் கரெக்டாக ஜெபிக்கணும். அடுத்து 1 மணி நேரம் 3 நாள் ஜெபிக்கணும். அப்படியே கூட்டி 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 6 மணி நேரம் ஒரு இடத்த விட்டு எழாமல் உட்காந்து ஜெபிப்பேன், சத்தமே போடாமல். சத்தம் போடலாம் தூக்கம் வந்துடுமே அப்படின்னா, நான் இருந்த ஹாஸ்டல் அப்படி சத்தம் போடக்கூடாது. அந்த ஜெப நேரங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி கூட்டி, ஏன்னா நம்ம மாம்சத்துக்குரிய மனுஷனும் நம்மளும் என்ன பண்ண முடியாது, போராடணும். எப்படி பவுல் சொல்கிறாரு, நீங்கள் இன்னும் பாவத்துக்கு விரோதமாக ரத்தம் சிந்தத்தக்கதாக போராடல. ஃபைட் பண்ணுறீங்க, ஆனால் ரத்தம் வரணும்ப்பா, அந்த அளவுக்கு போராடணும். ரத்தமே வந்தாலும் இந்த பாவத்துக்கு அது ஒன்றும் ஈஸி இல்லை. ஜெபிக்கலான்னு நீங்கள் நினச்ச உடனே எல்லாம் கைகூடி வந்து கேப்ரியேலும் மிகாவேலும் வந்து உங்களை அப்படியே தூக்கி கொண்டு ஜெப அறைக்குள்ளே போய் வைத்து ஜெபி ஜெபின்லாம் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் ஜெபிக்கணும்னு நினச்ச மாத்திரத்திலே அடுத்து ஏதாவது ஒன்று வரும், ஜெபிக்காதபடிக்கு. பார்த்துருக்குறீங்களா? போகிறேன். ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த காலத்தில் ஜெயமான ஒரு வாழ்க்கையை இயேசு வாழ்ந்தார். உண்மையா இல்லையா? இயேசு 100% மனுஷராயும் 100% தெய்வமாயும் வாழ்ந்தார். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அவர் நம்மை போலவே பாடுபட்டார், நம்மை போலவே சோதிக்கப்பட்டார். நம்ம எந்த சோதனையில் அகப்படுறோமோ, நமக்கு எதெல்லாம் வீக்னஸ் இருக்கோ, நமக்கு எப்படி சரீர பலவீனங்கள் இருக்கோ, நமக்கு எப்படி எமோஷ்னல் தாட்ஸ் இருக்கோ, ஒருத்தர் பேசும்பொழுது நம்முடைய இருதயம் எப்படி வேதனைப்படுமோ, நொறுக்கப்படுமோ, எல்லா உணர்வுகளும் இயேசுக்கு இருந்தது. ஆனால் இவ்வளோ பிஸியான ஊழியம் செய்து கொண்டிருந்த இயேசு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில் வாழ்ந்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று ஆவியை விட்டதற்கான ஒரு சீக்ரெட் ஆஃப் ஜீசஸ், அவருடைய சக்ஸஸ்ஃபுல் லைஃப் மினிஸ்ட்ரி. என் வாழ்க்கை ஜெயம். நம்ம வேத புத்தகம் என்ன சொல், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. நீங்கள் 3 ஜெயிக்கணும் இந்த உலகத்தில் வாழும்போது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 3. 1 பாவம், 2வது பிசாசு, 3வது உலகம். அல்லேலூயா. இந்த 3ஐயும் ஜெயிச்சு பரலோகத்துக்கு போகிறோம். ஆமென். அப்படி ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையை நான் வாழணும்னா, இயேசுனுடைய ரகசியம் அவர் இடத்துல போய்கிட்டு, எப்படி ஆண்டவரே என்னை போலவே இருந்தோம், நீங்கள் எப்படி ஜெயிச்சிங்க, எப்படி ஓவர் கம் பண்ணீங்கன்னு அப்படின்னு ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். லூக்கா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கலாமா? லூக்கா 6:12. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அந்நாட்களிலே, நான் ஒருவேளை நோட்ஸ் எல்லாம் எழுதுறீங்கன்னா நீங்கள் இந்த வசனங்களை மட்டும் எழுதிக்கோங்க. மத்தேயு 14:16, லூக்கா 5:15-16, மத்தேயு 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், லூக்கா 5ஆம் அதிகாரம் 15-16 வசனம். இந்த வசனம்னா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடி எவ்வளோ பிஸி ஷெடியூலும் ஆண்டவர் அவர்களை விட்டு விலகி போனார். ஆண்டவர் தனித்து போனார். அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். அடிக்கடி போய் ஃபாதரை விசிட் பண்ணிகிட்டே வரார், பிதாவை விசிட் பண்ணிகிட்டே இருக்கார். நான் இதுக்கு எப்படி சொல்வேன்னா, அவரை செப்பரேட் பண்ணுறார். ஆங்கிலத்தில் தான் இது வந்து நல்லா இருக்குது. என்னென்னா ஐசோலேஷன், செப்பரேஷன். இப்போ தனிமையை நிறைய பேர் இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்க, விரும்புகிறாங்க. தனியாக இருக்கணும், ஒரு ஹெட்செட்டை போட்டு ஒரு ஃபோனை வச்சுட்டு. மனுஷர்களே நிறைய வாலிபர்களுக்கு பிடிக்கிறதில்ல. பார்த்துருக்கீங்களா? வாலிப பிள்ளைகளை நீங்கள் இப்போ போய் பாருங்கள், தே வாண்ட் டு பி அலோன். ஏன் அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு சோஷியலைஸ் ஆகவே பிடிக்கல, யார்கிட்டையும் பேசுறதுக்கே பிடிக்கல. அவங்க என்ன நினைக்கிற, மனுஷங்களே இப்படி தான் நிறைய பார்த்த மாதிரி என்ன பண்ணுவாங்க,
சொல்லுவாங்க. ஒரு காதில் ஒரு ஹெட்செட்டை போட்டுட்டு இப்போ என்னென்னமோ இருக்கா, எல்லாத்தையும் வாங்கி காதில் மாட்டிக்கிட்டு அப்படியே தனிமையில் இருக்கிறாங்க. நான் சொல்கிற தனிமை அந்த தனிமை இல்லை, அது பேர் ஐசோலேஷன். உலகத்தை விட்டு உங்களை என்ன பண்ணிக்கிறது, பிரிச்சுக்கிறது. நான் சொல்கிறது நீங்களே உங்களை செப்பரேட் பண்ணிக்கிறது. ஆமென். எவ்வளவு பேர் தன்னை சுற்றி இருந்தாலும், எவ்வளவு தேவைகள் தன்னால் இருந்தாலும், அவர் அடிக்கடி போய் தனிமையில் தேவனை சந்தித்து 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 வந்தது தான் அவர் ஜெயிக்கிறதுக்கான ஒரு பெரிய சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் நான் அதான் சொல்லுவேன், நிறைய பேர் கேட்பாங்க, பாவத்தை ஜெயிப்பது எப்படி நான் பாவத்தை ஜெயிக்கணும், எப்படி நான் உலகத்தை ஜெயிக்கணும்? நான் சொல்லுவேன், எவ்வளவு தேவனிடத்தில் நெருங்கி போகிறீர்களோ அவ்வளவு உலகம் பாவம் உங்களை விட்டு போகிறத நீங்கள் உணர்வீர்கள். இது என்னுடைய அனுபவம். அல்லேலூயா. பாவத்தை ஜெயிக்கிறதுக்காக பயங்கரமாக போராடி நான் ட்ரை பண்ணுவேன் விழுவேன், உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன் விழுவேன், எழுந்து எழுந்து விழுந்து கொண்டிருந்த எனக்கு ஒரு நாள் நான் முடிவு பண்ணேன், அதை விட்டுருவோம், இயேசுவை தேடுவோம். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. அந்த பாடல் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? என்னை பலவானாய் மாற்றுதையா. தேவனோடு நான் செலவிடுற நேரம் என்னை பலவானாய் மாற்றும். உங்களுக்குள்ள 2 விதமான யுத்தம் நடக்கும் உங்களுக்குள்ள. ஆமென். ஒன்று, நிறைய பேர் அதை ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க, சொல்லிடுன்னு ஒரு சத்தம் கேட்கும், பேசு அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும், அப்படியே உள்ளேருந்து இன்னொரு சத்தம், பேசாத, பொறுமையாக இரு, இந்த சண்டே தானே கேட்டோம், சகிக்கணும்னு. எத்தனை பேர் இந்த சத்தத்துக்கு நடுவில் சம்டைம் இந்த சத்தம் ஜெயிச்சிரும், பேசிடுவோம் தடபுடன்னு. சம்டைம் ஓகே கொஞ்சம் சகிச்சு பார்ப்போம். இப்போ 2 மனுஷனுக்குள்ளே உள்ள யுத்தம் நடக்குதா இல்லையா? யுத்தத்திலேயே பெரிய யுத்தம் நமக்குள்ளே நடக்கிற யுத்தம் தான். உலகத்தை பிசாசை ஜெயிச்சவங்க கூட உள்ளே இருக்கிற யுத்தத்தை ஜெயிக்காமல் என்ன பண்ணிட்டாங்க? ஆமாம். ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், கடைசி வரையும் உங்கள் ஊழியத்தை உங்கள் சித்தத்தின்படி செஞ்சிடணும்ப்பா. பலமாய் ஊழியம் செய்த அநேகர் கடைசி காலங்களில் தேவனை விட்டு தூரம் போய் பாவத்தில் விழுந்த செய்திகளை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏன்? வெளியில் இருக்கிற சாத்தானெல்லாம் அந்த கோட்டைகள்லாம் தகர்த்தவங்க தனக்குள்ளே இருந்த அந்த போராட்டத்தை ஜெயிக்க முடியாததுனால தான். ஹல்லேலூயா. 2 சத்தம் கேட்கும். கண்டிப்பாக ஒரு தடவையாவது இது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. சொல்லிடணும், கேட்டுறணும், பண்ணிடணும், பண்ணலான்னு தோணும், இந்த 2க்கும் நடுவில் இப்போ யார் ஜெயிப்பா சிஸ்டர்? இந்த 2த்துல யார் ஜெயிப்பா? யாருக்கு தீனி போட்டு வளர்த்தீங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. யாரு பலவானா இருக்காங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. உங்கள் மாம்சத்துக்குரிய மனுஷனை அதை நீங்கள் எந்த அளவுக்கு மாம்ச பிரகாரமான உலக பிரகாரமான காரியங்களை அது கொடுக்குறீங்களோ அது சாப்பிட்டு பலம் உள்ளதாக இருக்கும். ஜெபிக்காமல், ஆராதிக்காமல், ஆலயத்துக்கு போகாமல், அந்நிய பாஷைகள் பேசி கர்த்தரை ஆராதிக்காமல், இதெல்லாம் செய்யாமல் இருக்கும்போது உங்கள் ஆவிக்குரிய மனுஷன் பலவீனமாக இருப்பான். ஆட்டோமேட்டிக்காக இவைகளை செய்யாமல் நீங்கள் இருக்கிறதுனால, மாம்சத்துக்குரிய மனுஷனுக்கு நல்ல சாப்பாடு போட்டதுனால ஆட்டோமேட்டிக்காக இவரை ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பார். ஆனால் ஏன் ஆலயத்துக்கு வரணும், ஏன் கர்த்தருடைய பிரசனத்துக்கு வரணும், ஏன் தேவ சமூகத்தில் நேரங்களை செலவிடணும், ஏன் நான் தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் அப்படி செய்ய ஒரு பலவான நீங்கள் மாறிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ பலவானா நான் மாற தானாகவே இந்த பலவான அந்த மாம்சத்துக்குரிய மனுஷனை ஜெயிப்பான். இது கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் இருக்குது. நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்கள் இந்த போராட்டத்தை குறித்து. ஹல்லேலூயா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. சத்தமாக சொல்லுங்களேன். என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா.
ஹல்லேலூயா. ஒவ்வொரு நிமிடமும் உங்களை பலவானா மாற்றும். ஒவ்வொரு நிமிடமும் உங்களை ஜெயிக்கிறவர்களா மாற்றும். அதனால் நீங்கள் ஒரு முடிவை இன்றைக்கு எடுங்க. இன்றைக்கு முடிவை எடுத்துட்டு தான் வெளியில் போகிறீங்க. ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.